அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் மை டிவி ஃபேமிலிஸ். சண்டே அன்னைக்கு என்னுடைய ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்திருந்தார் ஃப்ரெண்ட்ஸ். வந்த பிறகு நம்ம எங்களாச்சும் அவுட்டிங் போகலான்னு அப்படின்னு நான் கேட்டதுக்கு எல்லோரும் கிளம்பி நாங்கள் போனோம். ஒரு 3 பிளேஸ்க்கு நாங்கள் போனோம். ஃபஸ்ட்டு எங்கே போனோன்னா திருவொற்றியூர் ஹைவேல இருக்கிற N4 பீச்சுக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மெரினா பீச் வந்து அடிக்கடி போயிருக்கோம், வீடியோஸும் நம்ம போட்டிருக்கோம். இந்த N4 பீச் வந்து எல்லோரும் சொல்கிறாங்க, ஆனால் நாங்கள் பார்த்ததே கிடையாது, போனதும் இல்லை. சரி நம்ம போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அந்த பீச் அப்படின்னு நாங்கள் போனோம். போன உடனே என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்குது. நிறைய பப்ளிக் வராங்க. நல்ல காரு பைக்கு எல்லாமே போகிறதுக்கு ரோடு எல்லாமே கிளியராக தான் இருக்குது. கடைங்கள்லாம் அவ்வளோவா கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து சும்மா இது வந்து ஒரு சர்வீஸ் ஏரியா மாதிரி அவங்க ரெடி பண்ணி இந்த மாதிரி வந்து பப்ளிக் போகிற வரத்துக்காக ரெடி பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி நினைக்கிறேன்னா. ஏன்னா நம்ம மெரினா பீச்சில் வந்து நிறைய கடைங்க இருக்கும், பஜ்ஜி கடை அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் கிடையாது. நாங்கள் போய் கார் பார்க் பண்ணிவிட்டு உள்ளே நாங்கள் என்ட்ரி ஆனோம். எப்படி இருக்குது உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு. அந்த வியூஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருந்துச்சு. நம்ம மெரினா பீச்சில் மணலில் நடந்து போய் தான் தண்ணிலாம் நம்ம விளையாடுவோம் கொள்ளுவோம். ஆனால் இந்த பாறைங்கள், இந்த மாதிரி பாறைங்க இருக்கிறது பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஜாலியாக உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸுங்க கூடலாம் வந்தால். பசங்க நிறைய பேர் அங்கே இருந்தாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. போயிட்டே இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ணோன்னா நிறைய வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் எடுத்துகிட்டே போனோம். இந்த சரௌண்டிங் அப்படியே அந்த காசிமேடில் அப்படியே ஜாயிண்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். எல்லா போட்டிங் எல்லாமே வந்து நிறுத்த வச்சிட்டு இருந்தாங்க. போகிற வழியில் வந்து கொஞ்சம் சிஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி பேக் பண்ண கேக் வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட நான் எல்லாமே கேட்டு அந்த கேக்லாம் வாங்கிட்டு இருந்தேன். இவங்க வந்து சாட்டர்டே சண்டே 2 o'clockலேருந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும் அங்கே சேல் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக நீங்கள் N4 பீச் போனீங்கன்னா அவங்கக்கிட்ட வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நாங்கள் வந்து சாக்லேட் மூசி, அதுக்கப்புறமா ப்ரௌனி, இன்னொன்று பிங்க் கலரில் ஏதோ ஒரு ஃப்ளேவர் கேக் இருந்துச்சு, அது நேம் எனக்கு மறந்து போச்சு. அது வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம், ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராகவே இருந்துச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் உள்ள அந்த பாறைக்கிட்டலாம் போய் கொஞ்சம் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். நல்ல ஒரு என்டர்டெயினான பிளேஸாக தான் இருந்துச்சு. நீங்கள் N4 பீச் போயிருக்கீங்களான்னு எனக்கு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து உங்கள் சண்டேலாம் நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணீங்க, அதுக்கப்புறமா நாங்கள் எங்கே போனோம், என்ன சாப்பிட்டோம், எல்லா வீடியோஸும் அடுத்தடுத்து நான் ஷேர் பண்ணுறேன். எல்லோருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி ரிப்பப்ளிக் டே ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியாக இருங்க. மனசில் எந்த கஷ்டம் வருத்தம் இருந்தாலும் எல்லாமே தூக்கி போட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். யாருக்காகவும் உங்களை நீங்கள் வருத்திக்காதீங்க, யாருடைய மனசையும் நீங்கள் நோகடிக்காதீங்க. எப்போவுமே குட் வைப்ஸாக இருங்க, எனர்ஜெட்டிக்காக இருங்க. மறக்காமல் என்னுடைய வீடியோவுக்கு லைக் கொடுத்துட்டு ஷேர்